செஞ்சேரிமலை அழகிய தென்னை மரங்களுக்கு இடையில் அமைந்திருக்கும் செஞ்சேரிமலை முருகன் திருக்கோயில். மந்திரகிரி என்று அழைக்கப்படும் வேலாயுத சுவாமி திருக்கோவில் கோவையின் தென்கிழக்கு பகுதியிலே அமைய பெற்றிருக்கிறது இந்த அழகன் முருகனின் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடி மகிழ்வார்கள். ஓம் மந்திரகிரி வடிவேல் வருக வருக. முருகனை தரிசிப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, செஞ்சேரிமலை முருகனுக்கு அரோகரா. இங்கே மலையடிவாரத்திலே திருநாவுக்கரசர் திருமடம் அமைய பெற்றிருக்கிறது. இங்குதான் நாம் விழாவை பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வந்த முருகப்பெருமானுடைய திருவருளினாலும் நம்முடைய ஆதிகுரு முதல்வர் திருப்பெருந்திரு மாரிமுத்து பரதேசி சாமிகளுடைய குருவருளினாலும் சற்றேறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் சைவத்தை, திருமுறையை, சான்றோர்களுடைய நெறிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து எழுதி ஒரு தவவாழ்வு வாழ்ந்த தவசியினுடைய குருபூசை பெருவிழாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய திருப்பெயரில் அமைந்த பள்ளியில் பயிலும் குழந்தைகளுடைய சாதனையை அவதானிக்கக்கூடிய ஆண்டு விழாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான பெருவிழாவிற்கு தென்சேரி ஆதீனம் திருநாவுக்கரசர் நந்தவன திருமடம், 5வது சீரோடர் சீர் குருமகா சன்னிதானங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றும் நம் அனைவருடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் பொருட்டும் கொங்கு நாட்டினுடைய, தமிழகத்தினுடைய ஒதுக்கி மந்திரமலை முருகப்பெருமானை வழிபாடாற்றி அந்த சார்ந்த பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் ராஜாவை பற்றிய புதிய அறிமுகம் தேவையில்லை. செம்மாந்த வாழ்வு வாழக்கூடிய சூழல் இருந்தும் கூட மக்களோடு மக்களாக வாழக்கூடிய வாதில் உள்ள வழக்கறிஞர் படிப்பை நிறைவு செய்து அந்நாளில் புகழாய்ந்த வழக்கறிஞராக வலம் வந்த பெருந்தகை சட்டத்தரணி கோபால சாமிநாதன் ஐயா அவர்களுடைய அலுவலகத்திலே தன்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடங்கி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக வலம் வந்தவர்கள் நம்முடைய மாற்றிவிடங்கிய ராஜா அவர்கள். கொங்கு நாட்டினுடைய முகமாக இந்திய திருநாட்டினுடைய பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்த பெருந்தகை போற்றுதலுக்குரிய அருட்செல்வர் ஐயா அவர்கள். அருட்செல்வரை கொண்டாடாத தமிழன் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு பெருமகனாருடைய திருக்குடும்பத்திலே வந்தவராகிய அவர்களுடைய அருமை மகளார் தாய் அவர்களுடைய திருக்கரம் பற்றி சமத்தூர் அரண்மனையினுடைய அரசராக, கொங்கு மண்டலத்தினுடைய சான்றாண்மை மிக்க பெருமகனாக நம்முடைய ராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மண்ணிலே தொடங்கினார். பொழில்வாழ்ச்சி என்று சங்க காலத்திலே அழைக்கப்பட்ட பொள்ளாச்சியில் பல்வேறு சமூக அமைப்புகளை தோற்றியதில் ராஜா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. பொள்ளாச்சி மக்களுக்காக எண்ணற்ற அமைப்புகளை உருவாக்கி தமிழிசை சங்கம் போன்ற பேரமைப்புகளை நிறுவி பொள்ளாச்சியில் பண்பாட்டு பணிகளை தொடக்கம் செய்தவர்கள் நம்முடைய மாற்றிவிடங்கிய ராஜா அவர்கள். பாரதி வித்யாபவனுடைய பெருமைக்குரிய புரவலராக, அறங்காவலராக, தலைவராக வலம் வந்து இளைய சமுதாயம் பண்பாட்டு செறிவுமிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்பதில்
பெரும் நாட்டம் கொண்டவர்கள் நம்முடைய ராஜா அவர்கள். அவர்கள் வழக்கறிஞராக பயின்ற காலத்திலும் பணியாற்றிய காலத்திலும் ராஜா அவர்களுக்கு வகுப்பு தோழராக வாதிடுகிற தோழராக வலம் வந்தவர்கள் எண்ணற்ற சான்றோர் பெருமக்கள். இன்றைக்கு இந்திய திருநாட்டில் குறிப்பிடத்தக்க நாடாளுமன்றவாதியாக விளங்குகிற ஐயா திரு வைகோ போன்றவர்கள் நம்முடைய ராஜா அவர்களுடைய வகுப்பு தோழர்கள். அப்படி எண்ணற்ற சான்றாண்மை மிக்க சிந்தனைகளால் தமிழகத்தை இந்திய திருநாட்டை அலங்கரித்த நம்முடைய பெருமகனார் அவர்கள் நம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே, நாம் எல்லோரும் போற்றத்தக்க வகையிலே உலக சமய பேராய மாநாடு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய சமய தலைவராக விளங்குகிற பெருமதிப்புக்குரிய போப்பவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வத்திக்கனில் நடைபெற்ற உலக சமய பெருமாநாட்டில் நம் சமயத்தினுடைய தலைமகனாக நின்று நம் சமயத்தினுடைய பெருமதியை அந்த அவையிலே விளக்கி நம் சமயத்திற்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய மாற்றினை தங்கிய ராஜா அவர்கள். இன்றைக்கும் என் நெஞ்சத்திலே நிழலாடுகிறது. சுவாமி விவேகானந்தர் பேசிய பேச்சு நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நம் காலத்திலே ராஜா அவர்கள் நம் சமயத்தினுடைய தலைமகனாக அந்த பெருமாநாட்டிலே கலந்து பேசினார். பேசிவிட்டு ராஜா தாயகம் திரும்பிய போது அவர்களுக்கு ஒரு வரவேற்பும் ஒரு பாராட்டு பெருவிழாவும் நடைபெற்றது. அந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டேன். அந்த விழாவில் ராஜா ஏற்புரை பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாங்க, அந்த மாநாட்டை கலந்து கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ அத்தனை சமயத்தினுடைய தலைவர்களும் அங்கு இருந்தார்கள். நம்முடைய இந்து சமயத்தினுடைய பிரதிநிதியாக தலைமகனாக நம் இந்திய திருநாட்டின் சார்பிலே ராஜா அவர்கள் அங்கு பேசினார். நான் பேச தொடங்குவதற்கு முன்பாக, இது ராஜா சொன்ன செய்தி, இந்த மாநாட்டில் அவங்க நடந்த அந்த நிகழ்வை அப்படியே சொன்னாங்க. நான் பேச தொடங்குவதற்கு முன்பாக சற்று எனக்குள் ஒரு விதமான தயக்கம் இருந்தது. எத்தனை அருளாளர்கள், சான்றோர்கள், ஞானிகள் போற்றி பிறந்த இந்த சமயத்தினுடைய பிரதிநிதியாக நான் பேசப் போகிறேன் என்ற ஒரு சூழலில் ராஜா அவர்கள் சொன்னபோது அருகில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை துணைநலமாகிய தாய் அவர்களிடத்திலே நீங்கள் நிச்சயம் இந்த அவையில் வெல்வீர்கள் என்று சொன்னார்களாம். அப்போது ராஜா சொன்னார்கள், நான் பேசுவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பேச்சு அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள் பெருமை மிக்க ஒரு சமயத்தினுடைய பிரதிநிதியாக நான் பேசப் போகிறேன், கோடான கோடி இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக நான் பேசப் போகிறேன் என்கிற எண்ணத்தில் ராஜா அவர்களுக்கு பேசிய பேச்சு அந்த அவையில் வெற்றி பெற்றது என்கிற செய்தியை நாம் செவியிலே கேட்டு அகமகிழ்ந்து நின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ராஜா அவர்கள் எண்ணற்ற அறப்பணிகள் நம் சமயத்திற்கும் பண்பாட்டிற்கும் இந்த மண்ணுக்கும் நாகரிகத்திற்கும் எதிர்கால சந்ததிக்கும் இடையராது செய்து வருகிறார். வரவேற்பில் நம்முடைய ஆசிரியர்கள் சொன்னதைப் போல சமூக பணி, கல்விப் பணி, அறப்பணி, அறப்பணி என ராஜாவினுடைய பணிகள் விரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலேதான் இந்த பெருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா அவர்களை நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அழைக்க மனமுவந்து முகமலர்ச்சியோடு நான் இந்த திருமணத்து நிகழ்வில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டு விழாவிற்கு ராஜா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். ராஜா அவர்களுடைய கீர்த்தியை பேச வேண்டும் என்றால் மேடைகள் தேவைப்படும். இருப்பினும் அவையடக்கம் கருதி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம் சார்பிலும் நம் பகுதி மக்களின் சார்பிலும் நம்முடைய குருமகா சன்னிதானங்களின் சார்பிலும் வருகை வந்திருக்கின்ற மாட்சிமை தங்கிய ராஜா அவர்களை வருக 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 என இருக்கிறது கூட்டி வரவேற்று அகமகிழ்ந்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அவிநாசியிலே திருக்கோவில் நடராஜருக்கு 119 ஆண்டுகளாக
ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம் செய்தும் அவிநாசி திருக்கோவிலுக்கு தினசரி பூமாலைகள் கொடுத்தும் வருகிற எங்கள் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக திரு சுவாமி அவர்களுக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் மரியாதை செய்கிறோம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.